என் அப்பாவோட 9வது ஆண்டு நினைவு அஞ்சலி எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து வேலையாக வடைக்கு சாம்பாருக்கு ஊற வச்சுட்டு அரிசியும் ஊற போட்டுட்டேன். எப்பொழுதுமே எங்கள் அப்பாவோட நினைவு நாள் வர்றப்போ எனக்கு ஒரு விதமான தாக்கம் இருக்கும். அந்த ஆகஸ்ட் 1 வந்தாலே அந்த ஆகஸ்ட் 1 அன்னைக்கு நம்ம அப்பா கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டோம், அப்பாவுக்கு நகம் வெட்டி விட்டோம், அந்த மாதிரி அந்த 1, 2, 3 இந்த டைமில் தான் அவரோட உயிர் பிரிஞ்சுது, இந்த டைமில் தான் ஒரு டெத் எடுத்தாங்க அப்படின்னு அந்த ஞாபகங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் என் வினோத்தோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ஞாபகம் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலும் அந்த டைம் வரப்போ நான் நானாகவே இருக்க மாட்டேன். அன்னைக்கு அப்பாவுக்கு படைக்கிறதுக்கு சாதம், சாம்பார், வடை, பாயாசம், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம், அப்புறம் பழங்கள், அப்பாவுக்கு பிடிச்ச சேவரிஸ்னால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்படி தான் எங்கள் அப்பாவோட 9வது தவசம் போச்சு. 9 வருஷம் எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்.